ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பலாக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு அப்புறம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலாம், எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பலாக்காயை வந்து நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த பால் வந்து கையில் ஒட்டிக்கும். ஸோ இப்போ கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணதும் நல்லா பால் இருக்குது பாருங்கள் மேலாவில். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பாலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மாதிரி இருக்கும், அதை மட்டும் திக்காக இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து அதோட ஒட்டிகிட்ருக்கும், நார் மாதிரி இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த முள்ளாக இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் சைட்லலாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த மொத்தமாக ஒரு லேயர் ஒன்று மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த முள்ளாக இருக்குது பாருங்கள், அதையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இப்படி வரும். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் வந்து நம்ம அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பலாக்காயை வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அலம்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா அலம்பிட்டேன். இதை எதுக்காக நம்ம வந்து கழுவுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் கொஞ்சம் பால் இருந்ததுன்னா வெட்டும் போது ஒரு சில இதில் பால் லைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பலாக்காயில் பால் இருந்ததுன்னா அது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி இதில் வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நான் அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இந்த குக்கரில் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஒரு விசில்லேருந்து 2 விசில் நம்ம விடணும். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு நமக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தாளிக்கலாம். இப்போ பலாக்காயை தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரியணும். சோம்பு கருகிடக்கூடாது. பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஒரு 1.5 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு நம்ம ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. பலாக்காய் வந்து கொஞ்சம் வாய்வு அப்படின்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மூணு பல் பூண்டை வந்து நான் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பழம் தக்காளி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அப்படியே தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பலாக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பலாக்காய் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்படியே தண்ணியோடு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டோம். எனக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் நல்லா ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் ரொம்ப கிண்ட வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு இந்த கிரேவி வந்து ஒரு திக்னஸ் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கல்ல சோம்பு வச்சு அரைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் தண்ணிட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, திப்பி திப்பி இல்லாமல். இதை வந்து நம்ம இப்போ இந்த பலாக்காயோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை அழகாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும். நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இறக்கிடலாம். பலாக்காய் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு சப்பாத்தி அப்புறம் சாதம் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு வந்து அனுப்புங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.